இன்றைக்கி வீட்டுக்கு கொஞ்சம் கிராசரி ஐட்டம் வாங்க வேண்டியது இருந்ததுன்னு பழனி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தோம். அவங்க இன்றைக்கி 4 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால சரி அவங்க வர்றதுக்கு முன்னாடி கிளம்பியிருந்தோன்னா அவங்க வந்த உடனே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பியிருந்தோம். அவங்களும் வந்த உடனே கிளம்பி ஒரு 5 மணிங்கிறப்ப வீட்டில் இருந்தே கிளம்பிட்டோம். பெரும்பாலும் நாங்கள் கிராசரி வாங்க போகிற டைம் இந்த டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அவங்க ஈவினிங் சீக்கிரம் வர்ற டைமில் தான் போவோம். அவங்களுக்கு லீவ் இருக்க டைம் போகணும்னு நினச்சா அன்றைக்கி ஃபுல் டே அதுலேயே போயிடும். அன்றைக்கி ஃபுல் டே அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோன்னா அங்கேருந்து வரக்கு ஒரு 3 மணி ஆயிரும். அதனால் அன்றைக்கி டே ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிவிட்டு ஈவினிங் டைம் அவங்க சீக்கிரம் வர டைமில் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி கிராசரி வாங்க போகிற டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போவோம். எப்போவுமே கிராசரி வாங்குறப்போ நான் 2 லிஸ்ட்டு போட்டு கொண்டு போவேன். மந்த்லி எல்லாம் கிராசரி வாங்க மாட்டோம். 2 months ஒன்ஸ் தான் வாங்குகிறோம். அப்படிங்கிறதுனால சில பொருள் காலி ஆயிரும், சில பொருள் ஸ்டாக் இருக்கும். அதனால் 2 லிஸ்ட்டு போட்டிருப்போம். சுத்தமாக காலியான பொருள் வாங்கிட்டு நம்ம பட்ஜெட்குள்ளே அது வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டாக் இருக்க பொருள் வாங்கலாம். அப்படி நம்ம பட்ஜெட்குள்ளே காலியான பொருள் வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கை காசு போடுற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் மறுபடியும் ஸ்டாக் இருக்க பொருள் வாங்க மாட்டோம். இன்னொரு டைம் வரப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். இந்த டைம் ஸ்டாக் இருக்க பொருள்களும் வாங்கிட்டோம். ஏன்னா பட்ஜெட்குள்ளே காலியான பொருள்லாம் பட்ஜெட்குள்ளேயே வாங்கிட்டதுனால ஸ்டாக் இருக்க பொருளும் கொஞ்சமாக வாங்குகிற மாதிரி இருந்தது. ஈவினிங் டைம் போகிறப்போ ஒரு 7-8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால எப்போவுமே போயிருப்போம். இன்றைக்கும் அப்படி தான் ஒரு 8 மணிக்குள்ளே வீட்டுக்கே வந்துட்டோம். அப்புறம் பெரும்பாலும் நான்லாம் கடைக்கு போக மாட்டேன். அவங்க தான் எது வேணும்னாலும் போய் வாங்கிட்டு கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனாலையே முக்கால்வாசி அவங்க வாங்கிட்டு வச்சுருவாங்க. அவங்கள ஏதாவது வேணும்னா அவங்கள எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வச்சுருப்பாங்க. 2 months வரைக்கும் நாங்கள் வாங்கிட்டு வர்ற பொருள் எங்களுக்கு வரும். ஒரு வேளை இடையில ஏதாவது பொருள் தீந்துருச்சு மறுபடியும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்போயாவது பழனி போக வேண்டிய வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கோ அங்கே இங்கேயும் போயிட்டு வந்தோன்னா வர்றப்பவே எது காலியாக இருக்கோ அந்த பொருள் வாங்கிட்டு வந்துடுவோம். மளிகை பொருளில் ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டு சோப்பு, ஆயில் இதை மாதிரி ஐட்டம் மட்டும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குவோம். ஏன்னா அங்கே ஆஃபர் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக.